ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இந்த 2026ல ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா, ரயில்வேல 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம். எஸ்எஸ்சில என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா, செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான நோட்டிஃபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 2026க்கு எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாச கடைசியில ஆகஸ்ட் எண்ட்ல வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. என்டிபிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்னு 2 வகையான போஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு குரூப் டி, அதாவது 2026 குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் டு அக்டோபர்ல வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நவம்பர் டு டிசம்பர்ல வந்து அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. குரூப் டி அப்ளை பண்றதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து குரூப் டி வந்து அப்ளை பண்ணலாம். குரூப் டி எழுதுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் தான். ஓகே. சோ இந்த வருஷம் ரயில்வேல இருந்து 30,000 வேக்கன்சி வந்து குரூப் டிக்கு ரிலீஸ் பண்றதா. 30,000க்கு மேலயும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரயில்வேல இருந்து இந்த வருஷம் குரூப் டிக்கு 30,000 வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்றதா நமக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எஸ்டர்டே ஆகஸ்ட் 13லயே ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஜேஇக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் எஸ்டர்டே வீடியோலயே உங்களுக்கு வந்து குடுத்துட்டேன். இதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்து பாத்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், அடுத்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எம்டிஎஸ் வந்து அப்ளை பண்ணலாம். எம்டிஎஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம், எம்டிஎஸ் ஆவும் செலக்ட் ஆகலாம். சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலே எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 2026ல ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுல ஆல்ரெடி பாதி நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, செக்ஷன் கண்ட்ரோலர், டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு அவங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்க டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, எஸ்டர்டே வந்த ஆர்ஆர்பி ஜேஇயோட நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே. சோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ண போறேன் மேம். நான் வந்து 10th முடிச்சிருக்கேன். காலேஜ் இப்போ என்கிட்ட 10th குவாலிஃபிகேஷன் இருக்கு. நான் +2 முடிச்சிருக்கேன். இல்ல நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. காலேஜ் படிக்கும்போதே நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாரி என்னென்ன எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க வந்து எழுதலாம். இப்ப காலேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இல்ல இன்ஜினியரிங்ல 4th இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் வந்து எழுதலாம். ஏன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் மினிமம் 18 வயசு இருந்தா போதும். ஆர்ஆர்பி குரூப் டி எழுதலாம். இதுக்கும் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் மினிமம் 18 வயசு இருந்தா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் எழுதலாம். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். இதுக்கு குவாலிஃபிகேஷன் 12th மினிமம் ஏஜ் லிமிட் 18. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வந்து எழுதலாம். இதோட குவாலிஃபிகேஷனும் பாத்தீங்கன்னா 12th மினிமம் ஏஜ் லிமிட் 18. அப்ப காலேஜ் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. சோ அப்ளை பண்ணிட்டு கரெக்ட்டான வழியில உங்களோட பிரிப்பரேஷன கொண்டு போங்க. இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ண போறேன். என் கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லங்கிற ஸ்டூடண்ட்ஸுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க காலேஜ் படிக்கும் போதே ஜாயின் பண்ணிட்டீங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே ஆல் இன் ஒன் கோர்ஸ்லலாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க கவர்ன்மெண்ட் செக்டார்லயும் கன்ஃபார்மா ஏதாவது ஒரு ஜாபுக்கு, அது எம்டிஎஸ்ஓ, குரூப் டியோ, இல்லனா சிஹெச்எஸ்எல்லோ, சிஜிஎல்லோ, ஏஎல்பியோ எந்த இதுக்குனாலும் செலக்ட் ஆகிரலாம். அப்படி இல்ல நீங்க ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மேத்ஸ், ரீசனிங் கிளாஸஸ் எல்லாமே ஃபைனல் இயர்ல வரக்கூடிய உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அப்ப நான் கவர்மெண்ட் செக்டார்ல போணும், இல்ல நான் பிரைவேட் செக்டாருக்குள்ள போணும், ஐடி கம்பெனில போணும், பெரிய எம்என்சி கம்பெனிக்குள்ள போணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி, அதே மாதிரி இந்த கேம்பஸ் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் ரீசனிங்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் ரீசனிங்ல இருந்து இருக்கும். சில கம்பெனில பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் கொஸ்டினும் கேட்பாங்க. இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங்ல இருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல தான் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து இருக்கும். இப்ப ஐடி எல்லாம் போறீங்க அப்படின்னா சோ அங்க வந்து உங்களுக்கு சி பிளஸ் பிளஸ், ஜாவா இல்ல நீங்க ஏதாவது ஒரு எதுல ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வேணும். காலேஜ் முடிச்சதும் நான் இந்த ஜாப்ல தான் இருப்பேன், சோ இந்த சைடு தான் என்னோட கரியர் போகுங்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதை சூஸ் பண்ணிக்கணும். அப்ப அதுக்கான நாலேஜ வந்து நீங்க வளர்த்துக்கணும். ஓகே. சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு ஒவ்வொரு செக்டார்ல இருந்தும் எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு தனித்தனி பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே. நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா எந்த எக்ஸாம்னாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2499 வரும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஓகே 15 ஆகஸ்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி குரூப் டிக்கு கீழ என்னென்ன போஸ்ட்லாம் வருங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500. இப்ப இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ 1999 பே பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு கீழ வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ், எஸ்பிஐ இதுக்கு கீழ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுலயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏ டு இசட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிருவோம். என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸா குடுத்துட்டு, ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். அதே இது 1 இயருக்கு மட்டும் எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 1999 பே பண்ண வேண்டாம். 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ நீங்க பே பண்ணக்கூடிய இந்த 1999ல பாத்தீங்க அப்படின்னா, வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டாம். இதுலயே எல்லாமே குடுத்துருவோம். உங்களுக்கு கிளாஸஸா இருக்கட்டும், கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஜாப் போயிட்டு படிச்சாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட், சோ இந்த கிளாஸஸ நீங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸஸா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பாத்தீங்கன்னா, வீக்லி ஆன்லைன் டெஸ்ட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட்ல குடுத்துருவோம். அத நீங்க பிரிண்ட் போட்டும் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஏ டு இசட் அது புரிஞ்சுக்கிறதுக்கு கிளாஸஸும் இதுல இருக்கும். படிக்கிறதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் முடிச்சு வெளிய வரும்போது ஒரு வேலையோட நீங்க வந்து வெளிய வந்துரலாம். ஓகே. இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அவேர்னஸ் இல்ல அப்படின்னாலும், சோ இப்பவாது நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன நல்ல விதமா பயன்படுத்துங்க. ஓகேவா? இதுல என்னென்ன சொல்லியிருக்கோமோ இது எல்லாத்தையும் கரெக்ட்டா நோட் பண்ணிட்டே வந்துட்டு, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, எந்த எக்ஸாம்னாலும் நீங்க வந்து கிளியர் பண்ணிறலாம். அதே மாதிரி இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லலாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்தா நெறைய கொஸ்டின் வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்கறாங்க. இந்த கரண்ட் அஃபேர நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியோ, 4 நாளைக்கு முன்னாடியோ படிக்கும்போது அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. டெய்லி பேசிஸ்ல உட்கார்ந்து எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்றதுக்கு டைமும் கிடையாது. சோ அதனால தான் ஒரே இடத்துல எல்லா கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு கிடைக்கிற மாரி நம்ம டீம் வந்து சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 1000. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி நீங்க வந்து லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர அன்னன்னைக்கு பிடிஎஃபா குடுத்துருவோம். அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, அதுக்கான டெஸ்ட்டும் குடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர்ன்னு எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு எனக்கு மெட்டீரியல்ஸ் எதுவுமே கையில இல்ல, புக்ஸ் எதுவுமே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் புக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1000. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்க்கான ஏ டு இசட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஃபீஸ் வந்து 599. மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் 15/8/2026 நாளைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் வீக் நாம வந்து ஆஃபர் கொடுத்துருக்கும் போது அந்த ஆஃபரை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இப்போ நீங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வேணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டியோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க, கையில எந்த மெட்டீரியலுமே இல்லாம இருக்கிறாங்க, கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்ல அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கையில இருக்க ஸ்மார்ட் போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. கிளாஸஸ பாத்தீங்கன்னா நீங்க லேப்டாப்லயும் பாத்துக்கலாம், இல்ல டேப்லெட்லயும் பாத்துக்கலாம். ஆண்ட்ராய்ட் போனு, iOSன்னு எந்த போன் வச்சிருந்தாலும் எப்பனாலுமே பாத்துக்கலாம். 24/7 உங்களுக்கு டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.